தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தனா அவர்கள பத்தி தான். ஏன்னா அவங்க பெத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய உலக மகா குற்றம் செஞ்சுட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவிகள்ட்ட போயி, அ ஆங்கிலத்துல போய் கேள்வி கேட்டுருக்காங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? Tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse me? நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாதா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நம்ம நாகேஷ் வந்து சிவாஜி கணேசன்ட்ட வாதாடுற மாதிரி ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எப்படி வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட போயிட்டு செய்தியாளர்கள் வந்து அதாவது பாத்தீங்கன்னா வெளிநாட்டு செய்தியாளர்கள் வந்து நம்ம செய்தியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கேட்பாங்க பிரஸ் மீட் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்வாருன்னா திருக்கு முடிச்சுட்டு வெயிட் அண்ட் சி அப்படின்ட்டு வருவாரு. அந்த மாதிரி இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளவு ஒரு சிரிப்பா தான் இருக்கு. அப்படியே புகை வருதுங்க. இந்த தாவேக்கா கூட கட்சியை சேர்ந்தவங்கள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பல்லவியை போட்டு அடின்னு அடிச்சாங்க. அவங்க வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போறாங்களா எங்க பார்த்தா அப்ப பிறந்த குழந்தைய தூக்கி என்ன குப்பையில கடாசிட்டு போக முடியும்? ஏமா நீங்க பொம்பளையும் அப்படிதான் பேசுறீங்க, ஆம்பளையும் அப்படிதான் பேசுறீங்க. இதை பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். வந்து பிறந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே போறாங்க, சீன் போடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சீன் போடுறாங்க அப்படின்றது அப்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க சீன் போட்டதுனாலதான் அவங்க ஒரு தாய்மை உணர்வோட அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அவங்க குழந்தை பிறந்த கையோட தூக்கிட்டு போகாம அதை தூக்கி எங்கேயா போட்டு போக முடியுமா? இல்ல யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு போக முடியுமா? அந்த குழந்தைக்கு வந்து முதல் 3 மாசம் தாய்ப்பால் தான் உணவு இல்லையா? அது உலக அறிஞ்ச உண்மை. அதாவது மிருகத்துக்கு கூட சொல்லி புரிய வச்சிடலாம். அந்த 6 அறிவு உள்ள மனுஷ பயல்களை காணும் பார்த்தீங்களா? மனுஷ பயல்களும் சரி, மனுஷ பொண்ணுங்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அதை வைத்தறிஞ்ச பொண்ணுங்க பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப வந்து கேடுகட்டத்தனமா ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு மொக்க வாங்கினீங்க. கேவலம் உங்க நாடே உலகமே பார்த்து உங்களுக்கு சிரிச்சுது. நீங்க எங்களை மொக்க பண்றதா நினைச்சு உங்களை நீங்களே மொக்க பண்ணிக்கிறீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜூலி ஒண்ணு அது ஒண்ணு அது கடந்து கவாங்க அது ஒரு பக்கம் குதிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு சில தரத்துல இங்க பாத்தீங்கன்னா அறகுறையா படிச்சு தருத்தறீங்களா படிக்காததுல அது என்ன பாத்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து கலாய்க்கிறாங்களாமா. எப்படியே நாட்டோட சிஎம்ஏ மக்கள் பிரதிநிதியை கலாய்க்கிறாங்களாமா. அதாவது பெண் சுதந்திரம்ட்டு வந்து பாடுபட்டு அந்த அப்ப இருந்து பெரியவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? இப்ப நினைக்கிறேன் நான் ஏன் அந்த பெண் சுதந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னென்னமா கெட்ட வார்த்தைப்பா, அவ்வளோ கெட்ட வார்த்தை அசிங்கமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. சார் அதை கூட ஒரு பக்கம் விடுங்க. எல்லாம் நான் சொன்னேன்ல வயிற்றறிஞ்சு சாவாங்க. ஆட்சியை பிடிக்காத முன்னாடியே இப்படி வந்து வயிற்றறிஞ்சு சாவுறீங்கன்னா ஆட்சி பிடிச்சி உட்காந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? இப்ப எல்லா காதலி கண்ணிலையும் புகை வருது. எங்கெல்லாம் ஓட்டுறோம் அங்கெல்லாம் புகை வந்து சாவறீங்க எல்லாரும். எப்படி எல்லாம் அடிக்கலாம், எப்படி எல்லாம் தாக்கலாம். அப்புறம் அந்த பிரபுவோட அப்பா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாரு. அவர் வந்து இவர் பதவியில இருந்துட்டு அவர் வந்து அந்த பதவி வந்து துஷ்பிரயோகம் பண்றாரு. அது என்னன்னு போய் வீடியோல போய் பார்த்தோம்னா அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க, அவர் வந்து எங்களுக்கு சும்மா பேசிட்டு இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு அங்க சொல்ல. ஏன் அப்படி மொக்க வாங்குறீங்க? உங்களுக்கு வேலை பொழப்பே இல்லையா? அதாவது பின்னாடியே போறீங்க. அதாவது தாவேக்கா விஜய் அவர்கள் போனாலும் அவர் பின்னாடியே போறீங்க. அவரு பின்னாடியே மூக்க வச்சுட்டே போறீங்க. அதே மாதிரி அவர்கள் அமைச்சர்கள் வந்து ஏதாவது போய் பண்ணாலும் அவங்க பின்னாடியே மூக்க வச்சுக்கிட்டே பின்னாடியே போறீங்க. அவ்வளவு நல்லாவா இருக்குது அந்த வாசனை? அப்படி பழகிட்டீங்களா அந்த மயக்கத்திலேயே? நான் கேக்குறேன், ஏன் வேற வேலை வெட்டியும் இல்லையா? வேற வேலை பழப்பே இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு இருங்களாயா? ஏன் இப்படி வயிற்றுஞ்சு சாவறீங்க? இல்ல அதுக்குள்ள போய் சேர்ந்துருவீங்களா? எல்லாரும் புலம்பி போய் சேர்ந்துருவீங்களா? அந்த அம்மா என்ன கேட்டாங்க? ஒரு ஆங்கிலத்துல ஒரு 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. தமிழ் வழி கல்வி படிச்சவங்க தமிழ் வழியே தான் படிக்கணுமா? அப்பதான் நீங்க தற்குறின்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அவங்களே பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க தான். அவங்க இங்கிலீஷ் தெரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு காலேஜ்ல போய் சேரும் போதோ இல்ல ஏதாவது ஒரு இங்கிலீஷ் தெரியாம அவங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றவங்களை பத்தி இந்த நம்ம தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. வேலையில்லா பட்டதாரியில அங்கங்க போய் பாருங்க. இங்கிலீஷ் தெரியாம 4 வார்த்தை இங்கிலீஷ் தெரியாம நாங்க படுற கஷ்டத்தை போய் பாருங்க. ஈஸியா நீங்க சொல்லிடுறீங்க வேலைக்கு போன்னு. அவன் இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்கறான் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க வந்து பிள்ளைங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டுமே. ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டாங்க. அது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல. அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து இவங்களுக்காவது பரவாயில்ல, இவங்க முன் பெஞ்சில படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க, இவங்களுக்கே இது தெரியல
பின்னாடி உள்ள பிள்ளைங்களுக்கு சுத்தமா அது தெரியாது, நல்லா சொல்லி கொடுங்கன்ட்டு போன. இதுல என்ன தப்பு இருக்கு? அதை தாண்டி அவங்க போயிட்டு டாய்லெட்டை போய் பார்த்துக்கிறாங்க. சுத்தமா இல்லையா, உடனே அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைங்க, பிள்ளைங்களுக்கு வியாதி வந்துடும். அப்ப சத்துணவு கூடத்துல போய் பார்த்துருக்காங்க, அங்க போய் சுகாதாரமா சத்துணவு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஏன் அதெல்லாம் போட மாட்டீங்க? ஏன்யா இப்படி பிடிச்சிட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பிடிச்சி தொங்குறீங்களே? ஏன்யா ஏன் அப்படி இருக்கீங்க? எல்லாருமே அப்படித்தான் இருக்கீங்க, மேல் மட்டத்துல இருந்து கீழே வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்துறை சம்பந்தமா அவங்க வந்து வெளிநாட்டுல உள்ளவங்கள அந்த அங்க தொழில் பண்றவங்க, அதாவது பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனி, ஹோண்டா கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் இருக்கும் இல்லையா, வாகனங்கள், அதை பத்தி ஏதோ சில வார்த்தைகள் அவங்க முன்னாடியே பேசிட்டாங்க. செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவங்க முன்னாடியே பதில் அளிச்சுட்டாங்க. திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டதுனால அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க ஆதாரத்தோட காட்டுறாங்க, அதை நம்ப மாட்டீங்க. ஆதாரமே இல்லாம பேசுறதை வச்சு என்னத்தையும் நம்புறீங்களே அப்படின்னு அவங்க வெளிப்படையா அவங்க வந்து டென்ஷன் ஆகி பேசியிருப்பாங்க. அதாவது ஒரு மனுஷனை எப்படி வெறுப்பேத்தி வந்து அவர் காணாமவே பண்ணீங்க அந்த மீடியாக்கெல்லாம் சேர்ந்து, அதே மாதிரி இப்ப தாவேக்கா பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. அமைச்சர்கள் பேசினா அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது, பேசலன்னா பயந்துட்டு ஓடுறாங்கிறது. ஏன் பயந்துட்டு ஓட போறாங்க? அவங்க எங்கேயா பயந்துட்டு ஓடினாங்க? உங்களை பார்த்தீங்க எனக்கே பயமா தாயா இருக்கு. ஆமா, புல்லு பிடிக்கிறவங்க வந்து பிள்ளைக்கு எப்படி சோறு ஊட்டும்? ஐயோ புல்லு பிடிக்கிற வரான், ஓடு ஓடு, சாப்பிடுன்னு பிள்ளைங்களை பயமுட்டு சாப்பாடு ஊட்டுவாங்க தாய்மா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கையா அவங்களெல்லாம் பார்த்தா? வேற ஏதாவது போய் பண்ணுங்க, வேற ஏதாவது உண்மை செய்தியை போடுங்க. அவங்க வெறுப்பேற்றுற மாதிரி எவ்வளவு காசு வாங்கிட்டு மீடியாக்கெல்லாம் செயல்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மீடியாக்கள்ல செய்தியில வருது, ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்கள் செய்தியில வரவே மாட்டேங்குது. என்னத்த சொல்ல, உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு சிரிப்பாதான் இருக்கு எனக்கு. வேற என்ன பண்றது? உங்களெல்லாம் திட்டுறதுக்கும் மனசு இல்ல, பாவமா இருக்கு. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. உங்க நிலைமையில அவ்வளவு பரிதாபமா போகும்னு எனக்கு தெரியவே தெரியாம போயிடுச்சு. நான் நினைச்சது வேற, ஆனா தாண்டி நடக்குது. ஒவ்வொரு நாளும் சிரிப்பு அலைதான் எங்க வீட்டுல. நாங்க பார்த்து சிரிக்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, ஊரே சிரிக்குது, உலகமே சிரிக்குது. அவங்க வேலை பார்க்க விடுங்கய்யா. 5 வருஷத்துக்கு வேலை, மக்களுக்கு பணி செய்ய வந்திருக்காங்க, அதை செய்ய விடுங்க. எல்லாத்துலயும் நொட்டம் கண்டுபிடிச்சிட்டு, எல்லாத்தையும் குட்டம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க மோந்துக்கிட்டே போறது அவ்வளவு நல்லா இருக்கு போல இருக்கு. சொல்ல போங்கய்யா.